Hello friends, வணக்கம். நான் பூர்ணிமா செந்தில்குமார். வெல்கம் டு குக்கிங் மை பேஷன் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல நாட்டுக்கோழி மிளகு கிரேவி எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், ரசம் கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ரெசிபி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மசாலால ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்யலாம். 3/4 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன், சத பகுதியா எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இது கூட வந்து ஒரு அரை லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கூட வந்து சேர்த்திருக்கேன். இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ஃபர்ஸ்ட் கம்மியா சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம கிரேவி செய்யும் போது கூடுதலா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்ட நீங்க ஊற வச்சுக்கோங்க. இப்போ கறி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு மண் சட்டியில் வந்து 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை, பட்டை, அதுக்கப்புறம் ஒரு மராத்தி மொக்கு, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். பொடியா நறுக்கிட்டு நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே நம்ம ஊற வச்சிருக்க கறி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். கறி சேர்த்த உடனே எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா ஹை ஹீட்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கறியிலேருந்து உங்களுக்கு நல்லா தண்ணி விடும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கறி வந்து எண்ணெயில் நல்லா வதங்கியிருக்கு. இது கூட வந்து 2 தக்காளி பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு தக்காளி நல்லா குழைய வேகிற வரைக்கும் நம்ம வந்து விட்டுடலாம். இப்போ இது கூட வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு காரம் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பெப்பர் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிக்கு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம மறுபடியும் தண்ணி தெளித்து வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இது நாட்டுக்கோழினால கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே போல் சில கறி வந்து சீக்கிரமாக வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே குக் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நல்லா குக் ஆகும். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே போல் நடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கறி வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மூடி போடாமல் ஓப்பன்லேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரேவி வந்து நல்லா திக்காகும். கறி வெந்த உடனே இது கூட வந்து நம்ம கருவேப்பிலை, பொடியா நறுக்கிற கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒயிட் ரைஸ் கூட நீங்கள் இது வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இந்த கறி வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம வந்து செஞ்சுருக்கனால மசாலாலாம் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து நல்லா இறங்கியிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.